ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுருளி ஃபால்ஸில் நாங்கள் ஒரு முக்கியமான கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா சுருளி வேலப்பர் கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம முருகனை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் இன்றைக்கி நாங்கள் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ண விதத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த உள்ள காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதைங்க அது. ரோடு வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் உள்ளே வர்றப்போ அவ்வளோ சவாலாக இருந்துச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட கோயிலுக்கு இதுக்கும் இன்னும் ஒரு 2 பாதை கடந்தா நாங்கள் கோயிலுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இருட்டாக இருந்துச்சா, பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அப்புறம் அவர் மேலேயே ஒரு பாரத்தை போட்டுட்டு, முருகா இன்னைக்கு உன்னை இவ்வளோ தூரம் பார்க்க நாங்கள் திருப்பி போகிறோமே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நாங்கள் பாதி தூரம் போயிட்டோங்க. அப்புறம் இடையில 2 பேர் வந்தாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்போ, ஆமாம் அங்கே தான் போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. அப்போ தைரியமாக அவங்க கூட அந்த வண்டியில் பின்னாடியே பின்தொடர்ந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக முருகனை பார்க்கணுன்னு சொல்லி விநாயகரையும் கும்பிட்டு, இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்க, அது விநாயகர். அவரை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம முருகன் இந்த பக்கம் அவருக்கு நேராக உட்காந்துருந்தார். இந்த பக்கம் அவர் அழகாக மயில் மேலே அழகாக அமர்ந்திருக்காரு. அப்படியே மேலே கொஞ்சம் தூரம் போக போக நம்மளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுனால இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம், நல்லா இருட்டுக்குள்ளே இருக்கேன்னா இப்படி இருட்டாக இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அப்படித்தான் இருக்கும் தடவை வர்றது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பூசாரி உட்காந்துருந்தார். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி தான் நம்மளுக்கு வரணும்னு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஏறி அங்கே கஷ்டப்பட்டு போனதுக்கு அவரை பார்த்தோன்னே அந்த கஷ்டம்லாம் மறைஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல. ஆனால் அவரை பார்க்குற வரைக்குமே இவரை பார்ப்போமா அப்படின்றதே ஒரு சவாலாக இருந்துச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். நீங்களும் வர்றது மாதிரி இருந்தால் சேஃப்டியாக ஃபேமிலி கூட வாங்க. ஆடி அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் கோயில் திறந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வாங்க, தனியாக வராதீங்க. பெண்கள் தனியாக அந்த பக்கம் வரக்கூடாது. வந்தால் ஃபேமிலியோடு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுருளி வேலப்பரை நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டு சுருளி வேலப்பரை பார்த்து அமைதியாக ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி சாமியை கும்பிட்டு, இன்னொரு தடவை வர்றப்ப ஃபேமிலியோடு வர்றோம் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு, அவங்க எல்லாருக்காண்டியும் சாமி கும்பிட்டேன். அவங்க எல்லாருக்காண்டியும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியையும் கும்பிட்டு, இருக்கிற இடத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் ஒரு புது விதமான ஒரு அமைதியையும் நல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குது.